ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 15 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 15. போன எபிசோட்ல நடந்த எல்லாத்தையுமே நமக்கு காமிக்கிறாங்க. ஆனியா அந்த டாகுக்கு ஃபியூச்சர் தெரியும்னு சொல்லி கண்டுபிடிச்சு டெரரிஸ்ட்டை பத்தி கண்டுபிடிச்சது. அந்த டாகி மூலியமா ஆனியாக்கு ஃபியூச்சர் தெரிஞ்சு நம்ம ஹீரோவை சாகமா போய் காப்பாத்தினது. நம்ம ஹீரோ மினிஸ்டர் மாதிரி வேஷம் போட்டிருக்கான். அந்த டாக் இப்ப நம்ம ஹீரோவை கடிக்கிறதுக்காக போகுது. இதை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த டாகோட பாம் இருக்கிற பேக் மட்டும் தனியா கழட்டி தூக்கி ஆத்துல போட்டுதான். பட் அந்த டாக் நம்ம ஹீரோவை கடிக்குது. கீத் வந்துட்டு டாகி இவனை கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இப்ப பாமோட பட்டனை அழுத்துறான். பார்த்தா அது ரிவர்க்குள்ள படிச்சதுனால பெருசா எதுவும் ஆகல. பாம் எப்படி ரிவர்க்குள்ள போச்சு, இந்த மினிஸ்டர் அதை தூக்கி உள்ள போட்டானா. முதல்ல இவனை பார்த்தா மினிஸ்டர் மாதிரியே தெரியலையே. அச்சோ போச்சு, நான் இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி இப்ப கீப் கார் எடுத்து ஃபாஸ்டா அங்கிருந்து போயிருந்தான். வயலட் கையில ஒரு இரும்பு மாதிரி இருக்கிறதுனால அந்த டாகி பைட் பண்ணது பெருசா எதுவும் ஆகல. அந்த ஸ்டூடெண்ட் தப்பிச்சிருந்தாலுமே பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனியா திரும்பவும் எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோர் தேடி வந்துட்டு இருக்கும்போது இவன் தானே கார் போட ட்ரை பண்ணது அப்படின்னு கீத் கார்ல வர்றதவா பாக்குறா. ஐயோ இந்த லேடி என்ன முன்னாடி வந்து நிக்கிறா அப்படின்னு சொல்லி கீத் காரை ஃபாஸ்டா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். யோர் அந்த காரை சைட்ல ஒரே ஒரு கிக்கு தான், அவ்வளவுதான். இப்போ அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகுது. ஹலோ, அந்த டெரரிஸ்ட் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறான். ஆமாங்க, அப்போ கால் பண்ண அதே ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லி யோர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றா. ட்வைலைட் ஒரு வழியா நீங்க மிஷனை பக்காவா முடிச்சிட்டாங்க அப்படின்னு அடிபட்ட ஆள் சொல்றான். ஈஸ்ட் இந்த விஷயத்தை வெளியே தெரிய வேணான்னு சொல்லி அமைதியாவே வச்சிருக்க ட்ரை பண்றாங்க. ஹையர் ஆஃபீஸர் வர டாக்ஸ் இங்கே இருக்கட்டும் ஹேண்ட்லர் சொல்றா. சரி என் ஃபேமிலி தேடுவாங்க. நம்ம ஹீரோ கிளம்புறான். யோர் ஆன்யா நம்ம ஹீரோ 3 பேரும் ஒரே இடத்துல வந்து மீட் பண்றாங்க. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் ரொம்ப நேரம் ஆயிட்டு டாய்லெட் பேப்பர் கொடுக்கலான்னு நான் வந்தேன் அப்படின்னு ஆன்யா சொல்றா. ஆன்யாவை தேடி நான் அலைஞ்சேன் அப்போ அப்படின்னு சொல்லி யோர் அந்த டெரரிஸ்ட் கதை எல்லாத்தையுமே சொல்றா. அந்த விஷயத்துல இவங்களும் இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனியா இதுக்கப்புறம் இப்படி டேஞ்சரஸான விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஓகே அப்படின்னு சொல்லி ஆனியா சொல்றா. சரி இது என்ன டாக் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த டாகி தான் என்ன சேவ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி ஆனியா சொல்றா. ப்ராஜெக்ட் ஆப்பிள்ல இருந்த ஒரு டாகா தான் இதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இது அந்த டெரரிஸ்டோட ட்ரெயின்டு டாக் தான். இதை ஃப்ரீயா அப்படியே சுத்த விட முடியாது அப்படின்னு சொல்லி ஹேண்ட்லருக்கு நம்ம ஹீரோ சிக்னல் கொடுக்குறான். ஆனியாவை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அந்த டாகிக்கு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். அந்த டெரரிஸ்டோட டாகியை நாங்க எடுத்துக்கிறோம். இது கான்ஃபிடென்ஷியலான விஷயம், ஸோ வெளியே யாருக்கும் சொல்லிடாதீங்க அப்படின்னு ஹேண்ட்லர் சொல்றா. மிஸ்டர் டாகி எங்க வீட்டுக்கு தானே வரணும் அப்படின்னு சொல்லி ஆனியா யோசிக்கிறா. ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. சரி வாங்க லைட் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி யோர் சொல்றா. மிஸ்டர் டாகி என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு ஆனியா சொல்லவும் நீ குட்டியான பப்பி தானே கேட்ட நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப இதுதான் வேணும் அப்படின்னு சொல்றா. ஆனியா அப்படி மாத்தி பேசிட்டு இருக்காதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த டாகி என் கூட இல்ல நான் ஒழுங்கா படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஹேண்ட்லரும் நம்ம ஹீரோவை ஷாக் ஆகுறாங்க. ஆபரேஷன் ஸ்ட்ரிக்ட் ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. ஆபரேஷன் ஸ்ட்ரிக்ட் ஃபெயில் ஆகக்கூடாது, உன் கண்காணிப்புல உன் வீட்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஹேண்ட்லர் சொல்றா. மற்ற டாகீஸை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஆனியா கேட்கவும் கவலைப்படாத செல்லம், மற்ற டாகீஸையும் நாங்க கேரிங்கா பாத்துக்கிடுவோம். இந்த டாகியை கூட்டிட்டு போய் நாங்க செக்அப் எல்லாம் பண்ணிட்டு உங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுறதோ சரியா அப்படின்னு சொல்லி ஹேண்ட்லர் சொல்றா. ஆனியாவும் ஓகே சொல்றா. ஆனியா ரொம்ப சமத்து பொண்ணுன்னு சொல்லவும் கூட இருந்து பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அவளை மாதிரியே எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அப்படின்னு ஹேண்ட்லர் சொல்றா. சோ ஒரு வழியா இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அந்த டாகியை மட்டும் செக்அப் பண்ணிட்டு திரும்ப ஆனியா வீட்லயே கொண்டு போய் விட்டுறதா ஹேண்ட்லர் சொல்றா. சரி நம்ம கிளம்பவும் இவங்க 3 பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. சரி வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ஆனியா சொல்றா. யோர் மனசுக்குள்ள டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணி இப்ப வேர்ல்டு பீஸ் நான் தான் காப்பாத்திருக்கேன் அப்படின்னு யோர் நினைக்கிறா. அப்பாவை சாகாம காப்பாத்தி நான் தான் வேர்ல்டு பீஸை காப்பாத்திருக்கேன்னு ஆனியா நினைக்கிறா. உலக அமைதியை காப்பாத்திட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். உண்மையை சொல்ல போனா இவங்க 3 பேருமே தான் அதுக்கு காரணம். டாகி எப்ப வரும் அப்படின்னு சொல்லி ஆனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்கு. டாகியை கொண்டு வந்து விட்டுட்டு அந்த ஏஜென்ட் அங்க இருந்து கிளம்புறான். அந்த டாகி ஃபியூச்சரை பார்த்த மாதிரியே தான் இப்ப ரியாலிட்டியில நடக்குது. அப்ப அந்த டாகி வந்து லேப்ல இருக்கும்போது எவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறது எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குது. இதுக்கு மேல ஷாக் கொடுத்தா செத்துருன்னு சொல்லவும் இந்த டாக் செத்தா இன்னொரு டாக் அப்படின்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் சொல்றான். இந்த டாக் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு என்னாச்சுன்னு யோர் பாக்குறா. கவலைப்படாத மிஸ்டர் டாகி, நீங்க சேஃப் தான் அப்படின்னு ஆனியா சொல்லவும் இப்ப அந்த டாகும் ரொம்ப ஹாப்பி ஆகுது. அந்த டாகி இப்ப இந்த ஃபேமிலியில ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணுது. அப்பா நான் டெரரிஸ்டையே தடுத்திருக்கேன், எனக்கு ஸ்டெல்லா ஸ்டார் தருவாங்களா அப்படின்னு ஆனியா கேட்கவும் அதை நம்ம சீக்கிரட்டா வச்சிருக்கணும்னு சொன்னாங்கல்ல, வெளியே சொல்லக்கூடாது, வெளியே சொன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னால ஸ்டெல்லா ஸ்டார் அடைய முடியாதுன்னா பிளான் பி செகண்ட் தான் நான் எப்படியாச்சும் மடக்கணும் அப்படின்னு ஆனியா இப்ப ஸ்கூலுக்கு போய் நான் டாக் வாங்கியிருக்கேன் நம்ம கிட்ட சொன்னா. என்னோட டாகி தான் பெருசு, என் வீட்டுக்கு வா, யார் டாகி பெருசுன்னு பாத்திரலாம், இப்படிதான் அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி ஆனியா வில்லத்தனமா ஒரு பிளான போடுறா. இப்ப பெக்கி வந்து ஆனியா எப்படி இருக்குன்னு கேட்கவும் ஸ்டார்லைட் ஆனியான்னு கூப்பிடுறதேவா நிப்பாட்டிட்டா, ஒரு புது டாக் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஆனியா சொல்றா. என்ன டைப்னு பெக்கி கேட்கவும் அது ஒரு டாக் அப்படின்னு ஆனியா சொல்லவும் சரி அதுக்கு நேம் இருக்கான்னு கேட்கறா. இல்லன்னு ஆனியா சொல்லவும் நான் இந்த சண்டே வேணா அவங்க வீட்டுக்கு வரேன், டாகி கூட விளையாடலான்னு சொல்லவும் பிளான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி இப்ப ஆனியா நேரா டேமியன் கிட்ட போய் நான் பெரிய டாக் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு என்ன அப்படின்னு அவன் கேட்கறான். ஆனியாக்கு சமஷாக்கு சூப்பர் பாஸ், அவளுக்கு வேற லெவல்ல பல்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவனுங்க சொல்றானுங்க. நான் அவளை கலாய்க்கணும்னு சொல்லல, நார்மலா தானே கேட்டேன் அப்படின்னு டேமியன் யோசிச்சுட்டு ஆனியா வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக
அது பேர் என்ன அப்படின்னு நம்ம கேட்கவும் அது பேரு டாகி அப்படின்னு வா சொல்லவும் இவாட்ட போய் கேட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேர் கிளம்புறாங்க. இன்னும் டாகிக்கு இன்னுமா பேர் வைக்காம இருக்க, ஒரு நல்ல பேரா வைக்கணும் அப்படின்னு பெக்கி சொல்றா. எந்த மாதிரி வைக்கன்னு கேட்கவும் கியூட்டா ஸ்வீட்டா சூப்பரா ஒரு நேம் வையன்னு பெக்கி சொல்றா. அப்ப சூப்பர் டாகின்னு வைக்கவா அப்படின்னு ஆனியா கேட்கவும் ஒழுங்கா ஒரு நல்ல பேரா வை அப்படின்னு சொல்லி பெக்கி சொல்றா. இப்ப ஆனியா ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்குள்ள என்ட்ராகுமே ஃபாஸ்டா அந்த டாக் ஓடி வந்து இவ்வளவு நக்க ஆரம்பிக்குது. அச்சோ கொலை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்றா. பக்கத்துல இருக்கிற டாகி பார்க்குக்கு இவங்க எல்லாருமே இப்ப கிளம்புறாங்க. அதை வாக்கிங் கூட்டிட்டு போறேன்னு ஆனியா சொல்லவும் அது ஒன்னையே எழுதிட்டு போயிரும், இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டாகுக்கு நல்ல நேமா செலக்ட் பண்ணு, ஏவோ யோ இருக்கிற வேர்ட்ஸ் அதுங்களுக்கு பிடிக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும் சரி ஓகே நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு ஆனியா சொல்றா. அப்படின்னா டாக்ஸுக்கு நம்ம பேசுறது புரியுமா, உன்னை கிரஷ் பண்ணி சாகடிக்கவா வெட்டி சாகடிக்கவா அப்படி கேட்டா கூட புரியுமா அப்படின்னு யோர் யோசிக்கிறா. அங்க இருக்கிற டாகி எல்லாம் பார்த்து வர ரொம்பவுமே ஹாப்பியாகிறா. ஆனியா பார்த்து விளையாடு அப்படின்னு சொல்லி யோர் சொல்றா. ஹே மிஸ்டர் டாகி வந்து விளையாடு அப்படின்னு சொல்லி ஆனியா கூப்பிடுறா. ஃப்ரெஸ்பியை தூக்கி போடவும் ஒரு டாகி பிடிக்குது. அதே மாதிரி வா ஷூவை தூக்கி போட்டு இதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் அது போகவே மாட்டேங்கி கடைசியில இவளே போய் எடுத்துட்டு வரா. ஒருவேளை பேர் வச்சாதான் பேச்ச கேட்குமோ, எஸ்கியூஸ் மீ உங்க டாக் பேர் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் டாகி கிட்டயே போய் கேட்டுட்டு ஆக்வா 13 பிரெயின் இல்ல லோ பப்பி ஷிமாரு அப்படின்னு ஆனியா காமெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு புரியுற ஒரு பேரா வை அப்படின்னு சொல்லி யோர் சொல்றா. நேற்று டெரரிஸ்ட் விஷயத்தில் இவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க. நல்ல வேலை இவங்களுக்கு எதுவும் ஆகாமல் தப்பிச்சிட்டாங்க. இந்த மிஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நான் இந்த ஃபேமிலி கூடயே இருக்க மாட்டேன். ஆனால் என்னாலும் சரி நான் எங்கே இருந்தாலும் சரி இவங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான். நீ படிக்க வேண்டியது இருக்கு ஸோ கிளம்பலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அச்சோ என் கிளவுஸுக்கான நானியா சொல்கிறா. இங்கே தான் எங்கேயாச்சும் போட்டிருப்பேன்னு அவங்க போய் தேடுறாங்க. இந்த டாகி அதை மோப்பம் முடிச்சு போது பார்த்தா வேற ஒரு டாகி அதை தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. என்னோட கூட அப்படின்னு சொல்லி அந்த டாகி மைண்டை ரீட் பண்ணுவோம். இது என் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லி ஆனியாவை அது பயம் கொடுத்தது. பட் ஆனியாவோட டாகியை பார்த்துட்டு அது பயந்து ஓடிடுது. இப்போ அந்த டாக் போயிட்டு கிளவுஸ் அவகிட்ட போய் கொடுக்கவும் ஆனியா பாக்குற அந்த ஸ்பை கார்ட்டூன்ல பான்மேன் பிரின்சஸோட அம்மா கொடுத்த அந்த கர்ச்சிஃபை தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பான். அதே மாதிரி நீயும் கொடுத்துருக்க, உன்னோட கையிலயோ கிளவுஸ் இருக்கு. அப்பா நான் இதுக்கு ஒரு பேர் டிசைட் பண்ணிட்டேன், இதோட பேரு பாண்ட் அப்படின்னு வா சொல்லவும் ஓ பாண்ட்ல வர மாதிரியா நல்ல பேர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பாண்ட் உன்னோட ஃபர்ஸ்ட் மிஷன் இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிற அப்படின்னு வா சொல்லிட்டு அவளும் அதை எடுத்து சாப்பிட்டு பாக்குறா. நல்லா இல்ல, சரி உன்னோட அடுத்த மிஷன் நீ போ வேற எந்த இடத்துலயோ போக கூடாது, இந்த இடத்துல மட்டும்தான் போகணும், வேற எங்கேயாச்சும் போனா அம்மா டென்ஷன் ஆயிருவாங்க அப்படின்னு வா சொல்றா. அதுவும் கரெக்டா அந்த இடத்துலயே போகுது. அடுத்த மிஷன் பான்பேனை பார்க்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அவ கார்ட்டூன் பார்க்க ஆரம்பிக்கும். நேரம் பார்த்துட்டு ஒழுங்கா அதுக்கப்புறம் போய் ஹோம்ஒர்க்கை பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அவளும் சரி சொல்லிட்டு டிவியே பார்த்துட்டு இருக்கா. எப்படி படிக்க போறாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். லாய்ட் சீக்கிரம் வாங்க இங்க வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி யோர் கூப்பிடுறா. இன்னைக்கு விளையாடுனதுல டயர்டாகி அவங்க 2 பேருமே தூங்கிட்டாங்க. ஏஞ்சல் மாதிரி கியூட்டா இருக்கால அப்படின்னு யோர் சொல்றா. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரு வழியா நம்ம ஹீரோவும் அவனோட ஃபேமிலியும் அந்த டெரரிஸ்டோட பிளானை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனியாவும் ஃபியூச்சரை பார்க்கக்கூடிய அந்த டாகிய அவ கூடயே வச்சுக்கிட்டா. இதுக்கப்புறம் தான் கதையை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.